கண்ணனின் கருணை. ஸ்ரீ ஜெகநாத சுவாமிகள் எழுந்தருளி இருக்கும் புண்ணிய கஷேத்திரம் பூரி ஆகும். அந்த பூரி ஜெகநாதரை தன்னுடைய வழிபடு தெய்வமாக கொண்டு ஒரு அந்தனர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு கீதை மீது மிகவும் பற்றுதலும் அதை அலசி ஆராய்ந்து படிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் இருந்தது. அனுபவபூர்வமாக ஒன்றை அறிந்து கொண்டால் மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனோபாவமும் இருந்தது. ஒரு நாள் அவர் கீதை படித்து கொண்டு வரும்பொழுது, அனன்யா சிந்தயந்தோமாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம் என்ற ஸ்லோகத்தை படித்தார். இடையறாத அனன்ய சிந்தையோடு யார் பகவானை வழிபாடு செய்கின்றாரோ, பகவத் சிந்தனையில் மட்டும் நிலைத்து நிற்கின்றாரோ, அவர்களுடைய யோகக்ஷேமங்களை நானே கவனித்து கொள்கின்றேன், அவருக்கு வேண்டியதை நானே கொடுக்கின்றேன், வகாம்யகம் நானே தருவேன் என்று சொல்லுகின்றார். இவருக்கு சந்தேகம், பகவான் எப்படி வருவார்? பக்தனுக்காக தானே சுமந்து கொண்டு ஜாமான்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாரா? ததாம்யகம் என்று இருக்க வேண்டும் என்று நினைத்தவராக கீதையை மூடி வைத்து விட்டார். அன்று நல்ல மழை கொட்டியது. அன்றாடம் அவர் உஞ்சவிருத்தி போய் பிச்சைக்கு என்ன கிடைக்கின்றதோ அதை உணவாக 2 பேரும் கணவனும் மனைவியும் சாப்பிட்டு வந்தார்கள். அன்றைக்கு வெளியே போக முடியவில்லை. மறுநாள் மறுபடியும் அந்த கீதை புத்தகத்தை எடுத்து வகாம்யகம் என்பதை அடித்து ததாம்யகம் என்று எழுதுகின்றார். பகவானுக்கு தேவை இருந்தால் யார் மூலமாவது அவர் கொடுத்து அனுப்புவார் என்ற பொருள்படும்படியாக மாற்றிவிட்டு, நான் இன்றைய பொழுதுக்கு உஞ்சவிருத்தி செய்வதற்காக சென்று வருகிறேன் என்று தன்னுடைய மனைவியிடத்தில் சொல்லிவிட்டு கிளம்புகின்றார். அவர் போன சிறிது நேரத்திற்கு ஒரு அழகிய சிறுவன் வந்து நிறைய உணவு பதார்த்தங்களை எல்லாம் கொடுத்து, இதையெல்லாம் பண்டிட்ஜி கொடுத்து அனுப்பினார், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். அந்த அந்தனருடைய மனைவிக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும், இத்தனை அழகிய பையன் ஏன் இரத்தம் சொட்ட இப்படி காயத்தோடு இருக்கிறான் என்று அவனிடத்திலே கேட்கின்றார். அப்போ அந்த பையன் சொல்லுகின்றான், உங்களுடைய கணவர் தாம்மா இந்த காயத்திற்கும் இரத்தம் வழிவதற்கும் காரணம். கூரிய நுனையுடைய ஒரு ஆயுதத்தை வைத்து அதை பாழ் பண்ணிவிட்டார் என்று சொல்லுகின்றார். இப்போ இவர் திரும்ப அந்த பெண் சொல்லுகின்றாள், இல்லையே, என்னுடைய கணவர் மிகவும் சாதுவானவர், இறை நம்பிக்கை உள்ளவர், எல்லோரிடத்திலையும் அன்பு செலுத்தக்கூடியவர். அவர் இத்தனை அழகிய சிறுவனை இப்படியா காயப்படுத்தி விட்டார் என்று கேட்டுவிட்டு யோசித்து கொண்டே இருக்கின்றாள். அந்த நொடி பொழுதிலே வந்த சிறுவன் மாயமாக மறைந்து விடுகின்றான். அன்றைய உஞ்சவிருத்தி முடித்து விட்டு அந்தனர் உள்ளே வருகின்றார். வந்தவரிடத்துல அவருடைய மனைவி கேட்கின்றாள், ஏன் இத்தனை அழகான பையனை போட்டு இரத்தம் வரும்படியாக காயமாக கிழித்து விட்டிருக்கின்றீர்கள் என்று. இப்போ அவர் யோசித்து பார்த்து விட்டு, நீ எங்கே பார்த்தாய், எப்படி பார்த்தாய் என்று கேட்கின்றார். நீங்கள் தானே அவன் மூலமாக எல்லா உணவு பதார்த்தங்களும் கொடுத்து அனுப்பியிருந்தீர்கள். இப்படி நல்லது செய்யக்கூடிய பையனை ஏன் கொடூரமான முறையில் தாக்கி இருக்கிறீர்கள்? கூறிய ஒரு ஆயுதத்தை கொண்டு தாக்கினீர் என்று அந்த சிறுவன் சொன்னானே என்று கேட்கின்றார்.
அப்போ இவருக்கு பளிச்சென்று விஷயம் மனதிற்குள் பிடிபடுகின்றது. கூரிய நுனையுடைய அந்த பேனா நிப்பு, அந்த கூரிய நுனையை வைத்து யோகக்ஷேமம் வகாம்யகம் என்பதை அடித்து ததாம்யகம் என்று சொன்னது எவ்வளவு தவறான மனப்பான்மை. கீதை என்பது வாசா விக்கிரகம் என்று சொல்லுகின்றார்கள். பகவானுடைய வார்த்தைகள் அவையெல்லாம் வார்த்தைகளால் ஆகிய விக்கிரகமாக அந்த கீதை போற்றப்படுகின்றது. அந்த வார்த்தையை ஒன்றை அடித்து திருத்தி அதையெல்லாம் நம் மனம் போன போக்கில் செய்யும் பொழுது அதில் நாம் போடுகின்ற ஒரு அழுத்தமும் அல்லது அடித்து திருத்தி செய்யக்கூடிய எல்லா விதமான வேலைகளும் பகவான் உடலிலேயே போய் காயமாகப்படுகின்றது என்பதை புரிந்து கொண்டு அவர் அழுது புலம்புகின்றார். இறைவனே காட்சி கொடுக்கின்றார். மீண்டும் ஒரு முறை தான் கூறியதை உறுதி செய்வது போல எந்த ஒரு பக்தன் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் இறை சிந்தனையில் மட்டுமே தன்னுடைய வாழ்நாளை கழித்து கொண்டிருக்கின்றானோ அவனுக்கு வேண்டிய இந்த உலகத்திற்கு வேண்டியது, மறு உலகத்திற்கு வேண்டியது யோகம் க்ஷேமம் இரண்டையும் பகவானே பார்த்து கொள்கின்றான் என்ற செய்தியை மறுபடியும் அவருக்கு உறுதிமொழியாக சொல்லுகின்றார். இந்த கதை உண்மையிலே நிகழ்ந்தது என்று சொல்லுகின்றார்கள். இதன் மூலமாக இறைவனுடைய அந்த அளப்பரிய கருணை, அவன் கருணை கடலாக இருந்து இறைவனை நாம் நினைத்தோம் என்றால் நமக்கு வேண்டிய பொருளை வேண்டிய நேரத்திலே கொண்டு வந்து தருபவனாக இருக்கின்றான் என்பதை காட்டுகின்றது. எனவே வேண்டாத விஷயங்களையெல்லாம் எண்ணி எண்ணி நம்முடைய மனதை பாழ்படுத்தி சில சமயங்களில் புண்ணாக்கி வருத்தத்தை நாமே வரவழைத்து கொண்டு இல்லாமல் இறைவனை பற்றிய எண்ணங்களை மட்டும் நமக்குள் வளர்த்து கொண்டே இருந்தோம் என்றால் இறைவனே நமக்கு வேண்டிய யோகக்ஷேமங்களை கவனித்து கொள்வார். நன்றி, வணக்கம்.